இதே நீ வாழ்க்கையில கடைசியா விடுற கண்ணீரா இருக்கணும். திவ்யமா வச்சாவுல ஆப்பு போய் நாட்டுக்கிட்டு சாவுல. சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லியாச்சாச்சு. இனி அந்த பையன் இளங்கும் என்னடே இது? வேணால வேணால தேவிகா நான் பாத்துக்கிறேன். அப்படி அவனை பிடிச்சி திருப்பி சுடல சரியா? அவ மேல எந்த தப்பும் இல்லல. விட்டுல அவளை விட்டுல அவளை விட்டுல என் பாரம் இறங்காது. கொடுங்கோபம் குறையாது. மனவலியும் மறையாது. தலை வெட்டி சிறைச்சாலும் ஒரு குற்றம் கிடையாது. நீர் ஊக்கி எடுத்தாலும் பெண் சாபம் கொள்ளாது. வெட்டாது நிக்காது உண்டான சினமது கொன்னாலும் என்னாலும் பார்த்தாது. அண்டாது ஆளாது சொல்லாத ரணமது பின்னாலும் மண்ணாலும் மாற்றாது. கலிரது யார் என்ன சொன்னாலும் கேட்காது. ஒட்டாது ஒட்டாது துண்டான மனமது நீக்குள்ளே விட்டாலும் ஒட்டாது. பகிமுறை என்ன பண்ணிக்கிட்டு சினமது தலைமுறை தளர்ந்திட தலையிடு. சரித்திரம் உலகிட சரித்திடு ரணமது உடலின் முதலில் பகிமுறை என்ன மறையான கலிரது தலைமுறை தளர்ந்திட கேட்காது. சரித்திரம் உலகிட சதான மனமது உடலில் ஒட்டாது. குழலி எங்க? டேப்லெட் போட்டு இப்பதான் தூங்குனாங்க. இப்ப அவங்க ஓகே தானே? அந்த அரசியல்வாதி கிட்ட இருந்து கிடைச்ச எவிடன்ஸை கோர்ட்ல சப்மிட் பண்ணதுனால அவ மேல இருந்த பழி போனதுன்னு நினைச்சு ஸோ ஷீஸ் பெட்டர் நவ். பட் இளங்க அப்படி பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனதுதான் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சூன் எல்லாம் சரியாகும். பிலீவ் பண்ணவே முடியல சோனியா. என் வீட்ல இப்படி ஒரு இன்சிடென்ட் ஐ நெவர் எக்ஸ்பெக்ட் திஸ். இந்த கப்பல்ஸ் மாதிரி நிறைய ஃபாரின் கல்ச்சர் இந்தியா ஃபுல்லா ஸ்லோ பாய்சன் மாதிரி பரவிக்கிட்டு இருக்கு. இந்த இன்சிடென்ட்ல இருந்து எனக்கு கிடைச்ச பெரிய லெசன், நம்ம எல்லாருமே சொசைட்டிக்கு நல்லது பண்ணணும், சொசைட்டியை மாத்தணும்னு நினைக்கிறோம். ஆனா இந்த சொசைட்டிங்கிறதே நம்ம குடும்பத்துல இருந்து தான் உருவாகுதுங்கிறத மறந்துடுறோம். நம்ம சொசைட்டிக்காக எடுக்கணும்னு நினைக்கிற அந்த எஃபர்ட்டை கொஞ்சம் நம்ம குடும்பத்தில் எடுத்தாலே இந்த மாதிரி தப்பு எதுவும் நடக்காது. ஒவ்வொரு மனுஷனும் அவங்க குடும்பத்தோட எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒழுங்கா குடும்பத்தை நடத்துறோமோ அந்த அளவுக்கு அந்த குடும்பம் அழகா இருக்கும். சொசைட்டியோட ரியாக்ஷன்ங்கிறது ஃபேமிலியோட ஆக்ஷன்ல தான் இருக்கு. நம்ம எந்த அளவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஃபேமிலியை கரெக்டா ரன் பண்றோமோ அந்த அளவுக்கு இந்த சொசைட்டி அழகா மாறும். நம்ம ஃபேமிலியும் அப்படிப்பட்ட ஒன்னாதான் இருக்கணும்.